ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் சுத்தமாக எண்ணெயே குடிக்காமல் ரொம்பவே மொறுமொறுப்பாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. 65 பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து சுடுதண்ணியும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில். இப்போ இது கூட 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது ஃபுட் கலர் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் கலர்ஃபுல்லாக கொஞ்சம் தெரியணுன்றதுக்காக தான் கொஞ்சமாக கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கடலை மாவை நல்லா தூவி விட்டுருங்க. அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இன்றைக்கி நம்ம மைதாலாம் சேர்க்க போகிறது இல்லைங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம மைதாலாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ட்ரையாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் நம்ம காலிஃப்ளவர் வாஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் இருக்க தண்ணி சத்துலேயே ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக நம்ம பிசைஞ்சோன்னா தான் உங்களுக்கு ஆயில் அதிகமாக அப்சர்வ் பண்ணாமல் இருக்கும். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை, உதிரியாக இருக்கணும் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க 65. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் வறுக்கும் போது ஸ்டவ் ஃபுல்லாக வச்சு தான் வறுக்கணும். ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிங்க அப்படின்னாலும் ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆயிலை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டுட்டு இந்த பபிள் சவுண்ட்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். பார்க்கும்போது எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். அப்படி சூடாக எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு பரிமாறிடலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.